الله الرحمن الرحيم. عن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه أنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم إذا أتاه طالب حاجة أقبل على جلسائه فقال: اشفعوا فلتؤجروا وليقضي الله على لسان نبيه ما حب. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் யாராவது தம்முடைய தேவைக்காக வந்தால் அக்பல் அலா ஜுலசாயிஹி, அவர்களுக்கு முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவருடைய தேவையை எடுத்துச் சொல்வார்கள். அப்பொழுது ஃபகால இஷ்ஃபஉ, பிறருக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், ஃபல் தூஜரு, நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அபு மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் யக்தில்லாஹு அலா லிசான் நபிஹி மா ஹப்ப, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அந்த ஒன்றை தன் நபியின் நாவின் மூலியமாக வெளிப்படுத்துகின்றான் என்று கூறியதாகும் அபு மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிம்ல 5123வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு தேவைக்காக வருகின்றார் என்று சொன்னால், நம்மளால் முடிந்தால் அந்த தேவையை அவருக்கு நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இது ஒரு சுன்னத்தான வழிமுறையாக இருக்கின்றது. நபியிடத்தில் யாராவது தன்னுடைய தேவையை சொல்லி இந்த மாதிரி சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது என்று சொன்னால் உடனே என்ன செய்வார்கள்? ஆயிஷாவுடைய வீட்டுக்கு செல்வார்கள், இருக்கின்றதை வாங்கி கொண்டு கொடுப்பார்கள். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சகாபாக்களிடத்திலே அதை பரிந்து பேசுவார்கள். இந்த மாதிரி இன்னார் ஒரு தேவைக்காக வந்திருக்கின்றார், உங்களால் முடிந்த உதவிகளை அவருக்கு நீங்கள் செய்யுங்கள். இதான் சமூக சேவைங்கிறது. பிறர் நலம் நாடுவது, அடுத்தவருடைய கஷ்டத்தில் நாம் என்ன செய்வது? பங்கெடுத்துக் கொள்வது. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பிறருக்காக பரிந்து பேசுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் கூட பிறருக்கு நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். அந்த கூலி உங்களுக்கும் கிடைக்கும். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? ஜாபிர் இப்னு அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல்லா இறந்ததற்கு பின்னாடி பெரிய ஒரு கடன் சுமையை விட்டு சென்று விட்டார். 6 பெண் குழந்தைகள், கடன் நிறைய இருக்குது. அப்போ ஒரு யூதரிடத்தில் அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அவருடைய தந்தை, ஜாபிருடைய தந்தை போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க தந்தை போர்க்களத்துல இறந்துட்டாரு, அதனால கொஞ்சம் தாமதப்படுத்தி உங்களுடைய கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தீர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபியிடத்தில் வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை 6 பெண் குழந்தை விட்டு சென்றார்கள், பெரும் கடன் சுமையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கடனுக்காக நான் அவரிடத்தில் பேசும் பொழுது அவர் அந்த யூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. நபி அவர்கள் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய ஜனாதிபதி. அவர் என்ன நேர அந்த யூதரிடத்துல போய் பேசினாங்க, நிலைமை எடுத்து சொல்கின்றார்கள். அதையும் அந்த யூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக நபி அவர்கள் என்ன செய்யவில்லை? வருத்தப்படவில்லை. அப்ப நாம எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும் பிறருக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு பள்ளிவாசல் எல்லா பள்ளியும் நம்ம என்ன செய்யறோம்? ஏனான்னு பண்றோம். மருத்துவ உதவி பண்ணுங்க, பள்ளிவாசலுடைய கட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கடனுடைய சிரமத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் கல்லூரியுடைய பணம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, பீஸ் கட்டணும், இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு அந்த கூலி கிடைக்கும். உதவி செய்வதற்கும் அந்த கூலி கிடைக்குது, அந்த பரிந்து பேசினார் அல்லவா, அவருக்கும் அந்த கூலி என்ன செய்து கிடைக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கு இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். ஒரு பெரும் கூட்டம் வரும், அந்த கூட்டத்தில் பார்த்துள்ளார்கள், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, உங்களால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்பாங்க. ரொம்ப பங்கரையா இருக்கிறாங்க, அவங்க ஆடைகளை பாருங்க, ரொம்ப கிழிந்த ஆடைகளை, கந்தல் ஆடையை போட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க முஸ்லீமா என்னங்கிறதுல கிடையாது. நம்ம அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு தான் செய்யணும் என்பதை நபி அவர்கள் வந்த கூட்டத்தை யாருன்னு கூட தெரியாது, களிமா சொன்னவர்களா இல்லையா என்பது கூட என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அவருக்காக உடனே என்ன செய்யறாங்க? அந்த நிலையை பார்த்து சொல்றாங்க, ரொம்ப பங்கரையா இருக்குது, ஆடையெல்லாம் கிழிஞ்ச வரைக்கும் வந்திருக்கிறாங்க, உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க என்ன செய்யுங்க. உடனே சஹாபாக்களின் அவர்கள் முடிந்த அந்த பொருளாதாரத்தை திரட்டி அவர்களிடத்தில் கொடுக்கின்றார்கள்.
அந்த மாதிரி அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக முடிந்தால் நாம் உதவி செய்ய வேண்டும், அல்லது பிறருக்கு நம்ம என்ன செய்யலாம், பரிந்து பேசலாம். இது ஒரு சுன்னத்தான நபி வழியாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது தஆவுனு பிர்ரி வத் தக்வா வலா தஆவுனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான விஷயத்திற்காக ஒருவருக்கு என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், தீமைக்கு உதவி போகாதீங்க. அதே அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். தீமைக்காக என்ன செய்யக்கூடாது, ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அவர் குற்றவாளிகள் உறுதி, அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிந்து பேசுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது